அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா பெயோரா. ஆல்ரெடி நம்ம கிளைம் டிஆர்எக்ஸ் பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான். அதில் நம்ம பெயோரா சைட் வந்து ட்ரெஸ் பைட்டில் எந்தளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்க்கலாம். 4.1 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபைல். ஸோ கிரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு இந்த சைட்டு இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி கண்டென்ஸ்ட், அதாவது நம்ம குறிப்பிட்ட காயின்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா கண்டென்ஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நமக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிடிசி ஆட்ஸு நம்ம ஆல்ரெடி கிளைம் டிஆர்எக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது. ஷார்ட் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிளைம் டிஆர்எக்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதே ஷார்ட் லிங்க் சேமாக தான் கொடுப்பாங்க. அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ரெஃபரல் சிஸ்டம் இருக்குது. ரெஃபரல் வந்து நமக்கு வந்து ஒரு 20-25% ரெஃபரலுக்கான இன்கம் நமக்கு கிடைக்கும். கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். 4,17 மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள். 4 lakh மேலே இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் எந்த ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா 5 lakh USD ஏர்னிங், 5 lakh மேலே USD டாலர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரியில். இன்றைக்கி 2024 ஆயிடுச்சு. 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து கிளைம் டிஆர்எக்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் கொடுக்கணும். இமெயில், என்டர் பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு அதே கொடுத்துட்டு கீழே அதே மாதிரி இமேஜ் கேப்ஸை தான் கேட்பாங்க. எந்த இமேஜ் கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா சைன்அப் ஆகிரும். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிக்கிறனால நான் சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் கொடுத்துக்கிறேன். சைன்இன் கொடுக்கும்போது நம்ம அதே இமெயில் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு கீழே ஒரு இமேஜ் கேட்பாங்க. இதில் இமேஜ் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா சில பேருக்கு தெரிய மாட்டேது. இமேஜ்னால் இருக்கிறதுல இமேஜ் எந்த இமேஜ் கம்மியாக இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4 இருக்குது, ஒன்றில் 3 இருக்குது. 3ல் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு சைன்இன் ஆயிரும். இதான் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் டாஸ்போர்ட். இது வந்து காயின்ஸ் வழியாக தான் கொடுக்குறாங்க. நம்ம கிளைம் டிஆர்எக்ஸில் வந்து சதோசி கொடுத்தாங்க. இதில் காயின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தான். காயின்ஸாக இருந்தாலும் சதோசியாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான். விட்ராவல் எடுக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே போய் டாப் கார்னரில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பேஜ் வந்து லோடாகி போட்டு பாசிட் பேக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாசிட் எடுப்போம். இதில் வந்து ஒவ்வொரு பாசிட்டும் 4 minutes வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 காயின்ஸ் தராங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டியதுதான். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிக்ஸட் ஆடு 1593 அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கலெக்டிவ் ரிவார்டுன்னு இருக்கும், கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு காயின்ஸ் இருந்தால் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. இந்த 4 minutes வெயிட் பண்ணுற வரையும் நம்ம அடுத்து வந்து பிடிசி ஆட்ஸ் பார்க்கலாம். ஆட்ஸ் அவைலபிளாக 3 ஆட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைட்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஹியூமன் வெரிஃபை பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு சைட்டும் நம்ம ஒரு மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணால் இங்கே சைன் அவுட் பண்ணிட்டு லேப்டாப்பில் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ 3 ஆட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒவ்வொரு ஆட்ஸுக்கும் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு அதிலே போட்டிருப்பாங்க. இப்போ 15 செகண்ட் 40 காயின்ஸ் தராங்க. ஸோ அது ஒன்று நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். மேலே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இந்த டைம் முடிஞ்சோடனே அதுக்கான காயின்ஸ் நமக்கு வந்து வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஒரு வெப்சைட்டையும் வந்து விசிட் பண்ணி பார்க்குறது தான், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் கிளைம் டிஆர்எக்ஸில் சொன்னது தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இமேஜ் கேட்குறாங்க. இதில் 2 இமேஜ் தான் இருக்குது. இதில் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். வெரிஃபை பண்ணி லோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பேக் வந்துட்டோம்னா அதுக்கான காயின்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஒர்க்கு. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ இது மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ மேலே ஆட் பண்ணலாம். கிளைம் டிஆர்எக்ஸும் இந்த ஃபெயோரா சைட் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுலேயும் ஒர்க் பண்ண ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 வரையும் நம்ம ட்ரோன் காயின் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 rupees ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெஃபரல் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1420 காயின்ஸ் வந்து
கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விட்ரால் எடுத்து பார்க்குறேன். மினிமம் வந்து 1000 காயின் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம விட்ரால் பண்ணலாம். சைட் வெளில போச்சுன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள டாப் கார்னரில் கொடுப்போம். கொடுத்துட்டு விட்ரால் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தோன்னே இதில் நம்ம எந்த காயின்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம், அதாவது ஃபாசிட் பேக்கு நம்ம பிடிசி, டிஆர்எக்ஸு, லைட் காயின் இருக்குது, யூஎஸ்டி இருக்குது. அதனால் சக்ஸஸ் பண்ணுறது எப்போதுமே ட்ரோன் காயின் தான். ட்ரோன் காயினில் தான் நல்லா ஏர்னிங் கூடுதலாக கிடைக்கும். நம்ம விட்ரால் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம லைட் காயின் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 காயின் தான் நான் எப்போதுமே சக்ஸஸ் பண்ணுவேன். இந்த 2 காயினில் எதை வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் டிஆர்எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது அந்த ஏரோ மார்க் அந்த ரவுண்டில் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் விட்ரால் ஓகே ஆகும். இப்போ 1000 காயின் மினிமம் 1000 காயின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ கீழே வர்றேன். 1420 இருக்குது. ஃபாசிட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். அவ்வளோதான். இமெயில் அட்ரஸ் கொடுத்தாவே போதும். ஃபாசிட் பே ஓப்பன் பண்ண இமெயில் அட்ரஸ் மட்டும் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு விட்ரால் சொன்னீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதுக்கான விட்ரால் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். குட் ஜாப், 1420 காயின் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய ஃபாசிட் பே அக்கௌண்ட்டை. இது என்னோடய ஃபாசிட் பே வாலெட். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரோல் பண்ணால் எல்லா காயின்ஸோட வாலெட் இதில் இருக்கும். நம்ம சக்ஸஸ் பண்ணுறது டிஆர்எக்ஸ் எல்டிசி மட்டும்தான். ஏன்னா இது 2 தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் கம்மியாக எடுப்பாங்க, ஏர்னிங் கூடுதலாக கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹிஸ்ட்ரியை பாருங்கள், தெரிஞ்சிடும். எனக்கான அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஸோ லைவாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு 1400க்கு நமக்கு வந்து 0.12 டிஆர்எக்ஸ் கிடைக்கிது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஏர்னிங் ஒரு நல்ல ஏர்னிங் எடுக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணதுக்கே இவ்வளோ காயின்ஸ் கிடைக்கிது. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்கலாம். டிஆர்எக்ஸ் கிளைம் டிஆர்எக்ஸ் மாதிரி வேறு சைட்டும் நல்ல சைட்டு. இது 2மே ட்ரஸ்டடான சைட்டு. 2 சைட்டில் ஒரு நாள் ஒர்க் பண்ணவே நல்ல இன்கம் கிடைக்கும்.